அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தொன்சையில் செய்ய போகிறது வெள்ளாரை கஞ்சி. இதுக்கு முதல்ல உருப்படி வெள்ளாரி எடுக்கணும். பிறகு 1.25 கப் போல் பச்சை தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். 1 கப் போல் சிவப்பு பச்சை அரிசி, 10 வெள்ளைப்பூடு, 30 போல் சின்ன வெங்காயம், பிறகு ஒரு 5 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுங்க. 1 தேக்கரண்டி போல் கல்லுப்பு. முதல்ல இன்னொரு பாத்திரத்தில் ஒரு மேசக்கரண்டி போல் தூளுப்பை போட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் வெள்ளாரியை கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். ஊற விட்டுட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷத்தால் நல்லா கழுவி எடுப்போம். அது ஊறிக்கொண்டிருக்கக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில், அதாவது கொஞ்சம் அகண்ட பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் ஒரு 7 கப் போல் தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுவோம். நல்லா ஊறின வெள்ளாரியை வடிவாக கழுவி எடுத்துட்டு அது 2 பகுதியாக வெட்டி எடுப்போம். இந்த வெட்டி எடுக்கல கவனமாக இருக்கும். அந்த காம்புகள் இருந்தால் அது சின்ன சின்ன வெட்டி விடுங்க, இல்லாட்டி கிரைண்டரில் போய் அது சிக்கப்பட்டுரும். நாங்கள் சுட வச்ச தண்ணி நல்லா கொதிச்சோன்னே அதில் நாங்கள் கழுவி வச்சுருக்கிற பச்சை அரிசியை போட்டு கொதிக்க விடுவோம். அது ஒருக்கா நல்லா கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல். இந்த வெள்ளையாரையை நாங்கள் கிரைண்டரில் போட்டு ஒருக்கா அரைச்செடுப்போம். நல்லா அந்த சின்ன சின்ன தும்போல வர்ற மாதிரி அரைச்செடுத்துட்டு தோடு சேர்த்து நாங்கள் இந்த தேங்காய் பூவையும் போட்டு அரைச்செடுப்போம். அம்மா சொல்லுவேன், இந்த வெள்ளாரியை தனியை புளிஞ்செடுக்கிறதையும் விட தேங்காய் பூவோட புளிஞ்செடுக்கக்குள்ளே நல்ல சாறு சேருமண்டு இந்த தேங்காய் பூவை போட்டு 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் புளிஞ்செடுப்போம். இப்போ 1ஆம் பாலுக்கு நான் 3/4 கப் போல் தண்ணி விட்டு புளிஞ்செடுத்துருக்கிறேன். 2ஆம் பால் 3ஆம் பாலுக்கு 1 கப்பும் 1.5 கப்பும் போல் புளிஞ்செடுத்துருக்கிறேன். இதை அப்படியே வடிச்செடுத்தீங்கன்னா, அந்த அரைச்சி போட்டு வடிச்செடுத்தீங்கன்னா 1ஆம் பால் ரெடி ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் 2ஆம் பாலையும் 3ஆம் பாலையும் எடுத்தீங்கன்னா சரி. பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அரிசி அரைவாசி வேகி இருக்கும் ஒரு 10-15 நிமிஷத்தில். அந்த நேரம் நாங்கள் 2ஆம் பாலை விடுவோம். அந்த 2ஆம் பால்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுட்டு விடுங்கோ. அதுக்கு பிறகு அதோடு சேர்த்து நாங்கள் எடுத்து வச்ச உப்பையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்கோ. பிறகு கிரைண்டரில் உள்ளி, பச்சை மிளகாய், வெங்காயம் இந்த 3ஐயும் போட்டு அதோடு எடுத்து வச்சு அந்த ஒரு மேசக்கரண்டி தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கிரைண்ட் பண்ணாமல் வட்டியும் போடலாம். ஆனால் எங்களோட வீட்டில் கிரைண்ட் பண்ணாமல் போட்டால் அதை அப்படியே தவித்து போட்டு தான் கஞ்சி குடிப்பினோம். அதனால தான் நான் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் எடுத்து இந்த கஞ்சியில் போட்டு ஒரு 2 தரம் நல்லா கலக்கி போட்டு நாங்கள் இதை கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதித்து கொண்டு வரைக்குள்ள அந்த 1ஆம் பாலையும் விட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கினீங்கன்னா உங்களோட வெள்ளாரை கஞ்சி சரி. இந்த வெள்ளாரை கஞ்சி சின்ன பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை கூட்ட குடிப்பினோம். அதேமாதிரி பெரிய ஆட்களுக்கு டிப்ரெஷன், ஞாபக மருதி நோய் எல்லாத்தையும் இது தவிர்க்கும். இது ஒரு ஆயுர்வேத மருந்தாகவும் யூஸ் பண்ணுவீங்க. இந்த வெள்ளாரை கஞ்சியை செய்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.